ஹலோ, இந்த வீடியோவில் NCERT Physics Class 11 Chapter 3 Motion in a Straight Line லைன் பை லைன் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நீட்டு ஜேஇ அதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. நோட்டு புக்கு எல்லாம் வரிசையாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதெல்லாம் எடுத்து வச்சு கலர் பென்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். கலர் பென்லாம் யூஸ் பண்ணி அழகாக அவங்க நோட்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த வீடியோவை நம்ம தமிழில் போடுறோம். போலாமா? இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக என்ன பார்க்க போகிறோம்னா, NCERT புக்கில் எக்ஸாம்பிள் 3.1 இருக்குது. சரியா? எனக்கு தெரிஞ்சு இந்த டாபிக் இந்த எக்ஸாம்பிள் புது புக்கில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது தெரிஞ்சுக்குவோம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தேவைப்படும். சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் நல்ல எக்ஸாம்பிளும் கூட. அதனால் இப்போ அந்த எக்ஸாம்பிளை நம்ம என்ன பண்ணலாம், ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வில் கோ வித் த கான்செப்ட். வாசிக்கலாமா? A car is moving along the straight line, say OP, in the figure 3.1. OPங்கிற பாயிண்ட்டுக்கு ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில ஒரு கார் நேர் கோட்டில் போகுதான். It moves from O to P in 18 seconds. O to Pக்கு 18 செகண்டில் போயிடுது. And returns from P to Q in 6 seconds. இங்கே O to P 18 செகண்டு, P to Qலேருந்து எவ்வளோ செகண்டில் போகுதான்? 6 செகண்டில் போயிடுது. வாட் ஆர் த ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த கார் இன் கோயிங் ஃப்ரம் முதல் கேஸ் என்னென்னா O to P போகும்போது என்ன, அண்ட் ஃப்ரம் O to P அண்ட் பேக் டு Q, O to P அண்ட் பேக் டு Q என்ன அப்படிங்கிறத நம்முடைய கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஸ்பீட் ரெண்டு கேஸ்க்கு கேட்டிருக்காங்க. we are asked to find in 2 cases. ரெண்டு கேஸ்க்கு கேட்டிருக்காங்க. போலாமா? ஓகே. ஸோ அந்த படம் இங்கே இருக்குது. ஆல்ரெடி we have done some reading, முன்னாடியே பண்ணியிருக்கோம். O to P, அப்புறம் O to P டைரெக்டாக இப்படி ஒரு கேஸு, அப்புறம் O to P to Q அந்த ஜேர்னி. இந்த ரெண்டு கேஸையும் நம்ம we are going to discuss. போலாமா? ஓகே. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ரெண்டு கேஸ் எழுதிடலாமா? ரெண்டு கேஸ். கேஸ் நம்பர் 1, கேஸ் நம்பர் 1 ஏ என்னது? ஜேர்னி ஃப்ரம் O to P. பயணம். எந்த பயணம்? ஓலேருந்து பிக்கு போகிற பயணம். ஓகே. அதுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு சிம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம புக்கில் V போட்டு மேலே இப்படி ஒரு பார் கொடுத்துருக்காங்க. இது 1 டைமென்ஷனல் மோஷனில், அதனால் இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். புக்கோட லாஸ்ட் பேஜஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இதை மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க. இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக்காக பண்ணோன்னா, மோஷன் எந்த டைரக்ஷனில் நடக்குது, எந்த கோஆர்டினேட்ஸ் சேஞ்ச் ஆகுது, எக்ஸ் கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகிறதுனால இப்படி கூட ஆங்கிள் பிராக்கெட். இந்த ஆங்கிள் இது ஆங்கிள் பிராக்கெட். இந்த ஆங்கிள் பிராக்கெட் எதை டினோட் பண்ணுதுன்னா, ஆவரேஜை டினோட் பண்ணக்கூடியது. ஆவரேஜ். ஓகே. ஆவரேஜ் வெலாசிட்டி இன் த எக்ஸ் டைரக்ஷன். ஓகே. ஏன்னா நம்ம இன்னும் ரொம்ப எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளிசிட்டாக எல்லாமே சொல்கிறோம், எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசுகிறோம். டியூரிங் த ஜேர்னி, எந்த பயணத்தில்? டியூரிங் த ஜேர்னி ஃப்ரம் O to P. ஓகே. எழுதியாச்சு. சரியா? இப்படி எழுதும்போது ஆவரேஜ் வெலாசிட்டி இன் த எக்ஸ் டைரக்ஷன் டியூரிங் த ஜேர்னி O to P. ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் என்ன? டிஃபைன்டாக 3 கோடு போடணும். இது வரையுரைக்கப்பட்டது. இப்படி தான் முன்னாடியே செட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி தான் கூப்பிடணும். நம்ம ரஜினிகாந்துக்கு எப்படி தான் கூப்பிடுவோம்? ரஜினிகாந்த்னு தான் கூப்பிடும். அவருக்கு நம்ம கமலஹாசன் தான் கூப்பிடுவோம். அவர் பேர் முன்னாடியே ரஜினிகாந்த்னு வச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். சரியா? அதுதான் இது. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த எக்ஸ் டைரக்ஷன், அங்கே இடம் இல்லாதனால இந்த பக்கத்தில் எழுதுகிறேன். இஸ் டிஃபைன்ட் அஸ் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். எந்த ஜேர்னிக்கு இடையில கேட்டிருக்காங்க? O to Pங்கிற ஜேர்னிக்குள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூரிங் த ஜேர்னி O to P. சரி, நம்ம O to P தானே கேட்டிருக்காங்க. O to P எல்லாமே நம்ம O to Pயில் எழுதணும்.
ஸோ டைம் டேக்கன் டைம் டியூரிங் த ஜேர்னி O to P எல்லாமே O to P எழுத போகிறோம். ஓகே, ஸோ எழுதிட்டா எல்லாமே கிளியராக இருக்குது. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கலாமா? நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி பார்க்கணும்? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூரிங் O to P. டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ ஒன் டைமென்ஷனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம என்ன மட்டும் எழுதுனா போதும், டெல்டா எக்ஸ் டியூரிங் த ஜேர்னி O to P எழுதுகிறோம். அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் என்ன, ஃபைனல் பொசிஷன். நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த எக்ஸ் டைரக்ஷன் தானே பார்க்குறோம். ஃபைனல் பொசிஷன் இன் த எக்ஸ் டைரக்ஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் இன் த எக்ஸ் டைரக்ஷன். இறுதி நிலை, ஆரம்ப நிலை. ஸோ இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன், எக்ஸ் கோஆர்டினேட். பொசிஷன்னா எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் சொன்னால் போதும். ஃபைனல் பொசிஷன், நம்முடைய ஜேர்னி எங்கே, இந்த பயணம் எங்கே முடியுது, பிங்கிற லொக்கேஷனில் முடியுது. ஸோ நம்ம எக்ஸ்பி எழுதணும். எக்ஸ்பி ஆரம்பம், நம்ம பயணம் எங்கே ஆரம்பிச்சது, ஓல ஆரம்பிச்சது. ஸோ நம்ம என்ன எழுத போகிறோம், எக்ஸ் இனிஷியலுக்கு ஓன்னு எழுத போகிறோம். ஸோ எக்ஸ்பி எங்கடா இருக்குது? இப்போ நம்ம அந்த கிராஃப் பார்க்கலாமா? கிராஃப் பார்த்தா எக்ஸ்பி என்ன, ஏஎக்ஸ்பி எக்ஸ் லொக்கேஷன். இந்த இடத்துல என்ன வேல்யூ காமிக்குது, 360. எந்த யூனிட்டில் எழுத சொல்லியிருக்காங்க, விச் யூனிட் இட் ஹஸ் பீன் ட்ரான் ஷோன், மீட்டர்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பி என்ன, 360 மீட்டர். ஸோ எக்ஸ்பி இஸ் 360 மீட்டர். ஸோ எக்ஸ்ஓ எவ்வளவு, எக்ஸ்ஓ இஸ் 0 மீட்டர். அப்படி தானே பாருங்கள். எக்ஸ்ஓ எங்கே, எக்ஸ் லொக்கேஷன் ஆஃப் ஓ எங்கே, எக்ஸ் லொக்கேஷன் ஆஃப் ஓ இந்த இதுதான் எக்ஸ் லொக்கேஷன். சரியா, அதான் என்னது எக்ஸ்ஓ நம்ம சொல்லணும். இதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், எக்ஸ்பி நம்ம வாசிக்க போகிறோம். எக்ஸ்பி இஸ் இட் ஓகே, ஃபைன். எக்ஸ்ஓ இஸ் வாட், 0. யூனிட் என்ன, மீட்டர். யூனிட்டோடையே சேர்த்து எழுதுவோம். யூனிட்ஸை நம்மளுடைய வீடியோஸில் நம்ம இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எழுத போகிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதியாச்சு. ஸோ இப்போ ஈக்குவல் டு போட்டுக்கலாம். முதல்ல டெஃபினேஷன், இப்போ ஈக்குவல் டு. ஸோ கழிச்சா என்ன வரும், சப்ராக்ட் பண்ணால் இட் இஸ் 360 மீட்டர். ஓகே, இந்த ஜேர்னி O to P போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. how much time it was taken during the journey from O to P, 18 செகண்ட். in 18 செகண்ட் the 18 செகண்டில் அங்கே போய் சேர்ந்துருக்கு. 18 செகண்டில் it has moved there in 18 செகண்ட். ஸோ அப்புறம் டைம் டேக்கன் எவ்வளவு, கால இடைவேளை எடுத்துக்கிட்ட டைம் இது 18 செகண்ட். இதுவும் இருக்குது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு எழுதிடலாமா? ஸோ ஆவரேஜ் velocity in the x direction, average in the bracket, v stands for velocity in the x direction during the journey O to P is equal to displacement during the journey O to P எவ்வளவு, 360 மீட்டர். and time taken during the journey from O to P 18 செகண்ட். ஸோ இது எப்படி எழுதலாம், 18ஐயும் 36ஐயும் கேன்சல் அவுட் பண்ணலாமா? இப்போ கேன்சல் இட் அவுட் என்னது, 2 டைம்ஸில் போகும். அண்ட் 0 இருக்குது 20. ஸோ இந்த இடத்துல நான் என்ன எழுத போகிறேன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கேன். இங்கே ப்ளஸ் 360 மீட்டர் அப்படின்னு நம்ம எழுதணும். சரியா, ப்ளஸ் 360 மீட்டர்னு எழுதிட்டா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். எதுவுமே இல்லாட்டினா என்ன அர்த்தம், வாட் டஸ் இட் மீன், அந்த இடத்துல ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்படி தானே? ஸோ ஆன்சர் என்ன இருக்குது, நம்ம இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி சொல்லும்போது மட்டும் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஆவரேஜ் வெலாசிட்டி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, ப்ளஸ் 20 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்ட் டியூரிங் த ஜேர்னி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து ஆவரேஜ் ஸ்பீட் டியூரிங் அடுத்து கண்டுபிடிக்கணும். O to Pயில் ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீடு? ஆவரேஜ் ஸ்பீடுனா என்ன, வில் பி யூஸிங், அவங்க நமக்கு புக்கில் தெர் இஸ் நோ சிம்பிள், நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாண்ணே. கேபிட்டல் எஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? ஆவரேஜ் ஸ்பீட் எஸ் போட்டு ஏவிஜின்னு எழுதலாம். சில புக்கில் அப்படி எழுதுவாங்க, ஏவிஜி அப்படி எழுதுவாங்க. அல்லது எஸ் பார்ன்னு கூட போட்டுக்கலாம். அல்லது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஆங்கிள் பிராக்கெட். எஸ், இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. சரியா,
ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கான சிம்பிள் ஃபார்முலாவில் சிம்பிள் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பாத் லென்த் டிவைடட் பை டைம் இன்டர்வல். பாதையின் நீளம் இஸ் டிஃபைன்ட் as path length by time interval. ஸோ O to Pயில் பாதையோட நீளம் என்ன, O to P ஜேர்னியில் டியூரிங் த ஜேர்னி இதை டேப் வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா ஓவில் ஒரு டேப்பு ஒரு எண்டு, பியில் ஒரு இது அளந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காமிக்கும், அந்த டேப்பில் லென்த் எவ்வளோ வந்திருக்கும், 360 மீட்டர் வந்திருக்கும். அதுதான் பாத் லென்த். இதுக்கு எடுத்துக்கிட்ட பயண தூரம் எவ்வளவு, டைம் இன்டர்வல் எவ்வளவு, இட் இஸ் எவ்வளவு 18 செகண்ட். ஸோ அப்போ நான் பாத் லென்த் டியூரிங் த ஜேர்னி. ஸோ அப்போ நம்ம எஸ் ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாமா. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட் டியூரிங் த ஜேர்னி O to P is equal to path length during the journey. path length நம்ம இப்படி கூட சொல்லலாம், கேபிட்டல் D அப்படின்னு சொல்லலாம். O to P divided by the time interval during the journey O to P. சரியா? ஓகே, இது மாதிரி கூட லைன் போடுறது வந்து என்னென்னா பிரிக்கிறதுக்காக, ஒரு நல்லா தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். சரியா? ஸோ பாத்துலேருந்து டியூரிங் த ஜேர்னி O to P எவ்வளவு, இட் இஸ் 360 மீட்டர். இது நம்ம ப்ளஸ் மைனஸ்ன்னு குறிப்பிட வேண்டாம். டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்டன்ஸ் டேப் வச்சு அளந்தால் எப்பொழுதுமே நமக்கு அந்த ப்ளஸில் தான் வேல்யூ காமிக்கும். சரியா? அதனால் லென்த் வந்து எப்பொழுதுமே பாசிட்டிவ் தான். இதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளவு, 18 செகண்ட். 18 செகண்ட் தானே இந்த ஜேர்னி நடந்திருக்கு, 18 செகண்ட். ஸோ இஃப் யூ கேன்சல் இட் அவுட் என்ன அர்த்தம், ஸோ என்ன ஆகும், இட் பிகம்ஸ் 20. ஸோ வேல்யூ 20 மீட்டர் பர் செகண்ட். ஸோ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துடலாமா. ஸோ புக்கில் வாட் தே ஹேவ் given, ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் இன்டர்வல். ஸோ V பார் போட்டிருக்காங்க, ப்ளஸ் 360 மீட்டர் ப்ளஸ் 20 மீட்டர் பர் செகண்ட். ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, பாத்துலேருந்து டிவைட் பை டைம் இன்டர்வல், அதை நம்ம பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் 20 மீட்டர் பர் செகண்ட். இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, தஸ் இன் திஸ் கேஸ், இந்த சூழ்நிலையில், தட் மீன்ஸ் டியூரிங் த ஜேர்னி ஃப்ரம் O to P, அந்த ஒரு சிச்சுவேஷனை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, தஸ் இன் திஸ் கேஸ் the average speed is equal to the magnitude of the average velocity. இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி ஒரு வெக்டர், அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே ஒரு ப்ளஸ் போடுறோம். ஸோ இதோட மதிப்பை மட்டும் எடுத்து எழுதுகிறோம், மேக்னிடியூடு மட்டும் எடுத்து எழுதுகிறோம். அப்படின்னா how will you write, I will draw 2 vertical lines. ஸோ ஆவரேஜ் மேக்னிடியூட் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டின்னு எழுதுகிறேன். அந்த நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பர் மட்டும் எழுதணும். டியூரிங் த ஜேர்னி O to P அங்கே நம்பர் என்ன இருக்குது, வித் யூனிட் 20 மீட்டர் பெர் செகண்ட். ஒன் டைமென்ஷனல்னால அந்த நம்பரை மட்டும் எழுதினா போதும். ஒன் டைமென்ஷனல் மோஷன்னா அங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை மட்டும் எழுதினா போதும். இந்த ப்ளஸ் எதை டினோட் பண்ணுதுன்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் தானே விளையாடுது. இந்த ப்ளஸ் எதை டினோட் பண்ணுதுன்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ். சரியா? இப்போ வெறும் நம்பர் மட்டும் எழுதினா போதும். இதுதான் மேக்னிடியூட் ஆஃப் த ஆவரேஜ். மேக்னிடியூடுங்கிறதுக்கு இந்த ஒரு லைன் போடுறோம்ல, இந்த மாதிரி வீடு கட்டுற மாதிரி. சரியா? இது ஆவரேஜ் வெலாசிட்டி இன் த எக்ஸ் டைரக்ஷன் டியூரிங் த ஜேர்னி O to P இஸ் ஈக்குவல் டு அந்த நம்பரை மட்டும் எடுத்து எழுதுங்க. எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்ம அதுவும் எதுவும் ஈக்குவல் பாருங்கள், ஆவரேஜ் ஸ்பீடும் ஈக்குவல். எந்த கேஸில், டியூரிங் த ஜேர்னி ஃப்ரம் O to Pயில், அதுதான் டினோட் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ நான் இந்த படம் உங்களுக்கு இங்கே ஒன்று வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஐ ஹவ் ஷோன் யூ அன் இமேஜ். இந்த இடம் O, இந்த இடம் P, இது நல்லா கவனிச்சுக்கணும், O to P. ஸோ இந்த கேஸில் ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த எக்ஸ் டைரக்ஷனுடைய மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு த ஆவரேஜ் ஸ்பீடு. சரியா? இங்கே எக்ஸ்லாம் போட வேண்டாம், ஆவரேஜ் ஸ்பீடும் ஈக்குவல். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பீட், திஸ் ஆங்கிள் ப்ராக்கெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இது
சரியா? நல்லா கவனிக்கணும். இந்த படத்தில் ஒரு தகவல் இருக்குது. அந்த படத்தில் ஒரு தகவல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். போகலாமா? ஓகே. இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இப்போ கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் ஓ டு பி, ஓலேருந்து பிக்கு போகுது அண்ட் பேக் டு கியூ. இப்போ இந்த இடத்த என்ன சொல்கிறாங்க? இந்த இடத்த இந்த பேக் டு கியூ இதுக்கு நான் 6 செகண்ட் தேவைப்படுது. எங்கே? பியிலேருந்து கியூக்கு வர்றதுக்கு. ஓ டு பி அண்ட் பேக் டு கியூ. இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஓகே, போகலாமா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது? ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் டியூரிங் பி பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். பி பார்ட் நம்ம பண்ண போகிறோம். ஜேர்னி என்ன? ஜேர்னி ஃப்ரம் ஓ டு பி டு கியூ. சரியா? நான் வயா அப்படி கூட எழுதலாம். ஓ டு கியூ வயானா வழியாக, யார் வழியா? வயா பி அப்படின்னு எழுதலாம். அதில் இப்படியும் எழுதிக்கலாம். போகலாமா? நவ் லெட்ஸ் கோ. கொஞ்சம் வேகமாகவே போகலாம் நம்ம. ஆவரேஜ் வெலாசிட்டி, ஓகே, in the x direction during the journey O to P to Q is equal to displacement is defined as displacement க்கு delta x போட்டுக்கலாம் during the journey O to P to Q and the time interval கால இடைவேளை delta t O to P to Q. இங்கே கேப் இல்லை. O to P to Q. இஸ் இட் ஓகே? ஸோ இப்போ நம்ம டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? டெல்டா எக்ஸ் டியூரிங் த ஜேர்னி ஓ டு பி டு கியூ இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதணும்? எக்ஸ் ஃபைனல் மைனஸ் எக்ஸ் இனிஷியல்னு எழுதுவோம். ஃபைனல் எப்படி எழுதலாம்? ஃபைனல் லொக்கேஷன் யார்? இவங்க தான் அந்த ஃபைனல் லொக்கேஷன், அப்படி தானே? ஸோ நம்ம எடுத்துடலாம். ஃபைனல் லொக்கேஷனுங்கிறது கியூ. ஸோ இங்கே எக்ஸ் கியூன்னு எழுது. ஃபைனல் எக்ஸ் பொசிஷன். ஸோ இனிஷியல் எக்ஸ்பொசிஷன் எந்த பயணத்தில்? டியூரிங் திஸ் ஜேர்னி. ஓகே, டியூரிங் திஸ் ஜேர்னி. அப்படின்னா இந்த ஜேர்னியில் ஆரம்பம் யார்? இந்த ஜேர்னியில் ஆரம்பம் ஓ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஐ வில் ரிமூவ் திஸ் ஓ. ஸோ எக்ஸ் கியூ என்ன? இப்போ கிராஃப் பாருங்கள். கிராஃப் பார்த்தா அந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் எக்ஸ் கியூ. எக்ஸ் கியூ எங்கே இருக்குது? ஐ ஹோப் யூ ஹேவ் ஃபவுண்ட் இட். இந்த இடம். ஸோ எக்ஸ் கியூ இஸ் என்ன எழுதணும்? ப்ளஸ் 240 மீட்டர் அப்படின்னு எழுதணும். சரியா? ஓகே, இங்கே நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் வித் சைனோட நம்ம எழுதி ஆகணும். ஸோ எக்ஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 240 மீட்டர். எக்ஸ்ஓ இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி வி ஹேவ் டன் இட் 0 மீட்டர். அப்புறம் எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்? ப்ளஸ் 240 மீட்டர். ஸோ 0 மீட்டர். The answer is plus 240 meter. So delta x during the journey O to P to Q எவ்வளவு? இடையில எந்த இடத்துல போச்சுன்னா தேவையே கிடையாது. பீக்கு போச்சா என்ன, அந்த ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது மட்டும். ஸோ ஆன்சர் நமக்கு வாட் வாஸ் த ஆன்சர்? ப்ளஸ் 240 மீட்டர். எவ்வளோ டைம் எடுத்திருக்கு? டைம் எடுக்கும்போது அது தேவை. எங்கேருந்து? ஓ டு பி டு கியூ அந்த பயணம் அப்படியே எடுக்கணும். மொத்த டைம் எவ்வளோ எடுக்கணும்? ஸோ ஓ டு பி டு கியூ எவ்வளோ டைமு? ஓலேருந்து பிக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு? இட் வாஸ் 18 செகண்ட். அண்ட் பியிலேருந்து கியூக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு? இட் வாஸ் 6 செகண்ட். 18 + 6 எடுத்துக்கிட்டு மொத்த நேரம், த டைம் இன்டர்வல், அந்த பயணம் ஆரம்பித்த இடத்துலேருந்து முடிகிறது வரைக்கும் உள்ள டைம், மொத்த டைம் எவ்வளோ எடுத்துச்சு? த டைம் டேக்கன் வாஸ் 0 to P வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்துச்சு? 18 செகண்டு. அண்ட் P to Q வரைக்கும் எவ்வளோ செகண்ட் எடுத்திருக்கு? 6 செகண்ட். ஸோ இஃப் யூ ஆட் திஸ் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? த டைம் வாஸ் 18 + 6 24. Okay, so the time taken for this entire journey 24 seconds. So if we cancel it out, இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும்? எனக்கு 10 வந்துடும். +10 மீட்டர் per second. சரியா? வரைக்கும் ஓகேவா?
ஃபைன், லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது ஆவரேஜ் வெலாசிட்டி இன் த எக்ஸ் டைரக்ஷன் டியூரிங் த ஜேர்னி O to P to Q is equal to plus 10 meter per second. So magnitude of the average velocity in the x direction during the journey, number மட்டும் எடுத்து எழுதுங்க. என்ன வரும்? 10 meter per second. ஏன்னா ஆவரேஜ் ஸ்பீடு ஒரு ஸ்கேலர், ஆவரேஜ் வெலாசிட்டி ஒரு வெக்டர். அதனால தான் என்ன வருது அப்படிங்கும்போது வெக்டரையும் ஸ்கேலரையும் கம்பேர் பண்ண முடியாது. சரியா? வெக்டரையும் ஸ்கேலரையும் ஈக்குவேட் பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா வெக்டருடைய ஸ்கேலர்னு ஒன்று இருக்குது, வெக்டருக்கு ஒரு ஸ்கேலர் இருக்குது, அதாவது அதனுடைய நம்பர். வெக்டருக்கு ஒரு ஸ்கேலர் இருக்குது, வெக்டரில் ஒரு ஸ்கேலர் காம்பனண்ட் ஒன்று இருக்குது, ஸ்கேலர் பார்ட் ஒரு பார்ட். ஒரு மனுஷன் இருந்தால் அதுக்கு உனக்கு ஒரு நல்லவன் ஒரு பார்ட் இருக்கும், எல்லாருமே கெட்டவனாக இருக்க முடியாதுல்ல. அதை மாதிரி அந்த ஒரு குட் பார்ட், அதை மாதிரி வெக்டரில் ஒரு ஸ்கேலர் காம்பனண்ட் இருக்குது, அதுதான் மேக்னிடியூட். ஸோ அதுதான் இங்கே எழுதுறோம். மேக்னிடியூட் வெறும் நம்பர் மட்டும் எழுதினா போதும், ஒன் டைமென்ஷனுக்கு வெறும் நம்பர் மட்டும் எழுதினா போதும். இந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ இப்போ ஸ்பீடு பார்க்கலாமா? ஸ்பீடு டியூரிங் த ஜேர்னி, ஆவரேஜ் ஸ்பீட் டியூரிங் த ஜேர்னி from O to P to Q. Okay, so O to P to Q, average speed O to P to Q. So என்ன வரும்? ஸ்பீட்னா பாத் லென்த், டேப் வச்சு அளக்கணும், பாதையோட நீளம். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? டேப்பை முதல்ல அளக்கணும். முதல்ல அவர் ஜேர்னி எங்கே போனார்? he has started his journey from ஓலேருந்து ஆரம்பித்தார் அப்படிங்கிறாங்க. ஓலேருந்து P வரைக்கும் நம்ம டேப் வச்சு அளக்கணும். ஓலேருந்து P வரைக்கும் முதல்ல அந்த பயணம், அதை நம்ம டேப் வச்சு அளந்துட்டோம். இஃப் யூ மெஷர் இட் எவ்வளோ வந்திருக்கும்? இட் would be 360 மீட்டர். இப்போ அடுத்து Pலேருந்து Q வரைக்கும் டேப் வச்சு அளக்கணும். இஃப் யூ வாண்ட் டு டேப் வச்சு மெஷர் பண்ணி அளக்கணும். இஃப் யூ மெஷர் இட் எவ்வளவு காமிக்கும்? வாட் வேல்யூடு காமிக்கும்? கேன் யூ லுக் ஓவர் இட்? இங்கே பாருங்கள், இந்த ஒவ்வொரு கேப்பு எனக்கு 40 மீட்டர் காமிக்குதா? 40 + 40 + 40. ஸோ எவ்வளோ வரும்? இட் இஸ் 120 மீட்டர். ஸோ 360 + 120 மீட்டர். அதுதான் டியூரிங் த ஜேர்னி ஃப்ரம் O to P to Q உடைய பாத் லென்த். ஸோ ஸ்பீட்னா என்ன? பாத் லென்த் டிவைடட் பை டைம் இன்டர்வல், அப்படி தானே? ஸோ எவ்வளோ வரப்போகுது? 360 மீட்டர் ப்ளஸ் 120 மீட்டர். எவ்வளோ டைம் எடுத்துச்சு? the total time taken was, ஸோ O to P போகும் பொழுது 18 செகண்ட், P to Q வரும்போது 6 செகண்ட். ஸோ இட் இஸ் 24 செகண்ட்ஸ். நைஸ். ஸோ வாட் வாஸ் த டோட்டல் லென்த்? டோட்டல் லென்த் நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும் நமக்கு? ஸோ பாத் லென்த் நமக்கு இஃப் யூ ஆட் இட், ஸோ 0.8480 மீட்டர். ஸோ 24 செகண்ட்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணால் வாட் would have happened? என்ன நடந்திருக்கும்? இட் would be என்னது? ஸோ நம்ம 24 × 2 என்ன? 48. ஸோ 20 மீட்டர் per செகண்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணால், ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டியினுடைய ஸ்கேலர் பார்ட், அதாவது பார்ட்டுக்கு பதிலாக ஸ்கேலர் காம்பனண்ட் வந்து என்னது? மேக்னிடியூட். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி டியூரிங் த journey O to P to Q is not equal to the average speed during the journey O to P to Q. இந்த ரெண்டாவது கேஸில் ஈக்குவலாக இல்லை. முதல் கேஸில் என்னவா இருந்துச்சு? ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போ அதான் என்ன கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துடலாமா? ஸோ in this case புக்கில் உள்ள வாசிடலாம். இந்த கேஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஸ்பெண்ட் பை டைம் இன்டர்வல். கீழே டைமை மொத்தமாக ஆட் பண்ணியிருக்காங்களா? ஸோ +10 மீட்டர் per செகண்ட் ஆவரேஜ் ஸ்பீட். இது எல்லாமே we have explained it.
சரியா? thus in this case the average speed is not equal to the magnitude of the average velocity. இந்த வார்த்தை நல்லா ஆவரேஜ் ஸ்பீடு யாரையும் தான் கம்பேர் பண்ணணும், வெலாசிட்டியோட ஆவரேஜ் வெலாசிட்டியோட கம்பேர் பண்ணக்கூடாது, மேக்னிடியூட் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி. ஏன்னா ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் அ ஸ்கேலர். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஸ்கேலர் யாரு? மேக்னிடியூட் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி. சரியா? this happens because the motion here thus change in direction. எப்போ ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ஸ்பீடும் சேமாக இருக்காது? எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்க. எப்போ ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ஸ்பீடும் சேமாக இருக்காது? உங்களுடைய பயணத்தோட திசையை மாற்றினீங்கன்னா, இஃப் யூ சேஞ்ச் யுவர் டைரக்ஷன், ஆவரேஜ் வெலாசிட்டி will not be equal to the ஆவரேஜ் ஸ்பீடு. இப்படி போகிறோம், போயிட்டு திரும்புகிறோம். இப்போ மாற்றணுமா, திசையை மாற்றணுமா? ப்ளஸ் எக்ஸில் போயிட்டு இருந்தா நம்ம ஆள் திரும்பி என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் திரும்பி வந்தார், டைரக்ஷனை மாற்றிட்டார், மைனஸ் எக்ஸில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்படி இருந்தால் நமக்கு என்னது, மேக்னிடியூட் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டியும் என்னவும் சேமாக இருக்காது, ஆவரேஜ் ஸ்பீடும் சேமாக இருக்காது. ஆனால் டைம் சேமாக தான் இருக்கும். ரெண்டுத்துமே டிவைடட் பை டைம் போடுறது ஒன்றா தான், ஒரே வேல்யூவாக தான் இருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம் பாருங்க, இதில் என்ன நடக்குதுன்னா, change in direction, so the path length is greater than the magnitude of the displacement. என்ன ஆகுது பாருங்க, பாத் லென்த் கூட, பாத் லென்த் என்ன ஆயிட்டு, இது மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட், இது டிஸ்பிளேஸ்மெண்ட். மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, அந்த ப்ளஸ் சிம்பிள் இல்லாமல் எழுதணும். மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன எழுத போகிறோம், 240. ஸோ இங்கே பாருங்களேன், நம்ம எல்லாம் ஜேர்னி எழுதிடலாமா? O to Pயில் மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ஸோ பாத் லென்த் என்ன, பாத் லென்த்துக்கு சிம்பிள் என்ன, D. O to Pயில் மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு, 360 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 360 மீட்டர். O to P to Qல, O to P to Qல மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அந்த நம்பரை மட்டும் எழுதுனா போதும், 240 மீட்டர். டிஸ்டன்ஸ் எவ்வளவு, நமக்கு எவ்வளோ வந்துச்சு, 480 மீட்டர். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, இது ரெண்டு என்னவா இருக்குது, இது நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பாத் லென்த்தும் இஸ் நாட் ஈக்குவல். இதனால் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு கேஸில் மேக்னிடியூட் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டியும் மேக்னிடியூட் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த எக்ஸ் டைரக்ஷனும் எதுவும் சேமாக இருக்குது, ஆவரேஜ் ஸ்பீடும் சேமாக இருக்குது. ஏன்னா பயணத்தோட இதை மாற்றவே இல்லை, டைரக்ஷனை மாற்றவே இல்லை, ஆரம்பித்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்துச்சு, அதனால் இது சேமாக இருந்துச்சு. இப்போ ஆனால் O to P to Q வரும்போது போயிட்டு அப்படி திரும்பி வந்ததுனால, டைரக்ஷன் சேஞ்ச் ஆனதுனால என்ன நடக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பாத் லென்த்தும் சமம் இல்லை. அதனால் நமக்கு இப்போ என்ன இதாச்சு, நமக்கு மேக்னிடியூட் ஆஃப் த பார்த்தீங்களா, மேக்னிடியூடை மிஸ் பண்ணிட்ட பாருங்கள். மேக்னிடியூட் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ஸ்பீடும் என்னது சேமாக இல்லை. ஓகே, ஸோ சேமாக இல்லைன்னா நம்ம மேக்னிடியூட் விட்டுட்டோம்ல, அதை மட்டும் மேக்னிடியூட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். மேக்னிடியூட் 2 வெர்டிக்கல் லைன் போடணும். இப்போ யார் நமக்கு கூட இருக்கா, இப்போ நம்ம என்ன சொல்ல, பயணம் நடந்துட்டு இருந்தாலும், மோஷன் நடந்துட்டு இருந்தாலும் யார் அதிகமாக இருக்காங்க, பாத் லென்த் கிரேட்டராக இருக்காங்க. ஆனால் எது நமக்கு மாறி இருக்குது, எதுதான் டிஸ்டர்ப் ஆகுது, நமக்கு சேஞ்ச் இருக்குது பாருங்க, பாத் லென்த் தான் கிரேட்டராக இருக்குது, இது என்னவா இருக்குது, சேஞ்ச் இன் பொசிஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கலாம் பாருங்கள், சேஞ்ச் இன் பொசிஷன் கேன் பி லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு பாத் லென்த். சேஞ்ச் இன் பொசிஷன் கேன் பி லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட். மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் லெஸராக இருக்கா, ரெண்டாவது கேஸில் லெஸராக இருக்கா, அப்புறம் ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இருக்கா. ஸோ லெஸராகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஆனால் கம்மியாக தான் இருக்கும். சரியா, கூட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாத் லென்த் தான் எப்பொழுதுமே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ அடுத்து இன்னொன்று ஒன்று வாசிடலாம். ஸோ
Okay, this shows that speed in general greater than the magnitude of velocity. ஸோ அப்போனா என்னவா இருக்கும்னா இன் ஜென்ரலில் ஸ்பீடு எப்பொழுதுமே ஓகே கிரேட்டர் தேன் ஸ்பீடு. இப்போ பாருங்க எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க பாருங்க. இப்போ பாருங்க ஆவரேஜுங்கிற வார்த்தையை தூக்கிட்டாங்க. அடுத்து போகிற போக்கில் அப்படி அழகாக என்சிஆர்டியில் ஒவ்வொன்று ரிமூவ் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து இது கவனிக்கிறீங்களா என்னதா நல்லா உறுத்து கவனிக்கிறீங்களான்னு அவங்க செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்பீடு இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு த magnitude of the velocity. இங்கே ஆவரேஜ் கொடுக்கல சரியா. அதனால் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டியூரிங் த மோஷன், பயணம் நடக்கும் பொழுது சரியா. டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த மோஷன், பயணம் நடக்கும் பொழுது. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துட்டாங்க. திஸ் ஹேப்பன் பிகாஸ் த மோஷன் அப்படின்னு ஒரு வேர்டு வந்துட்டு அப்படின்னா மோஷன் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம் சரியா. ஓகே, இஃப் த கார் இன் the example of 3.1 from O to P and comes back to O in the same interval of time, அதே கால இடைவெளியில் மறுபடியும் ஓக்கு வந்துடுது. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, ஓ டு பிக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு, 18 செகண்ட்ஸ் எடுத்துச்சு அப்படி தானே. ஓகே, மறுபடியும் என்ன ஆகுதான், பி டு ஓ வர்றதுக்கும் அதே என்ன ஆகுதான் 18 செகண்ட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன நடக்கும், த ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் 20 மீட்டர் per second பட் த ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் 0வா? ஆச்சரியக்குறி, அங்கே ஆச்சரியக்குறியாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தா we have been given என்னது ஒரு ஆச்சரியக்குறி மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி தானே. எப்படி செக் பண்ணலாம், இங்கே பாருங்கள் ஓ டு P2 மறுபடியும் எங்கே வந்துடுது, ஓக்கு வந்துடுது. ஸோ உங்களுக்கு எழுதி காமிச்சிருந்தேன். டெல்டா எக்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஓ டு P2 ஓக்கு இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஃபைனல் என்ன, ஃபைனல் ஓ மைனஸ் எக்ஸ் இனிஷியல் என்ன ஆரம்பிக்கிறது, அதுவும் ஓ தான். அப்படின்னா 0 மீட்டர் மைனஸ் 0 மீட்டர் 0. ஓகே, 0 மீட்டர். ஸோ எவ்வளோ டைம் எடுக்குது 0 மீட்டர் டு 0 மீட்டர் டைம் என்ன, டெல்டா டி எவ்வளவு, அது வந்து ஓ டு பிக்கு போகிறதுக்கு ஓ டு பி போகிறதுக்கு 18, பி டு ஓ வர்றதுக்கு மறுபடியும் 18. ஸோ இட் இஸ் 36 செகண்ட்ஸ். அப்படி பார்க்கும் பொழுது ஆவரேஜ் வெலாசிட்டி இன் த எக்ஸ் டைரக்ஷன் டியூரிங் த ஜேர்னி ஓ டு பி டு ஓ என்னது, த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோப்பா 0 மீட்டர் டிவைடட் பை என்ன வந்திருக்கு 36 செகண்ட்ஸ். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளவு டியூரிங் திஸ் ஜேர்னி என்ன வந்திருக்கு 0 டிவைடட் பை எனிதிங் இஸ் 0 மீட்டர் per second. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த இது தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி இன் த எக்ஸ் டைரக்ஷன் டியூரிங் த ஜேர்னி ஓ டு பி டு ஓ வந்து என்னது 0 மீட்டர் per second. ஓகே, எழுதியாச்சா. இது முடித்த பிறகு தென் வாட் we are going to do, இதுக்கு பிறகு ஸ்பீடு கண்டுபிடிக்கலாமா. ஸ்பீடு டியூரிங் த ஆவரேஜ் ஸ்பீட் டியூரிங் த ஜேர்னி ஃப்ரம் 0 டு பி டு ஓ என்ன வருது, பாத்துலேருந்து டியூரிங் த ஜேர்னி 0 டு பி டு ஓ பாதை எவ்வளோ தூரம் டேப் வச்சு அளந்தா, இங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம் அளந்தா ஓ டு பி டேப் வச்சு அளந்தா, இஃப் யூ மெஷர் இட் பை a tape யூஸிங் a tape 360 மீட்டர் அண்ட் பேக் அப்படின்னு பார்த்தா 360 மீட்டர். ஸோ அப்போனா இது வந்து நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் சரியா. ஸோ 360 மீட்டர் ப்ளஸ் 360 மீட்டர். ஸோ 360 ப்ளஸ் 360 வாட் இட் would be ஓகே 720 மீட்டர். இதுக்கு எடுத்துக்கிட்ட ஜேர்னி டைம் என்ன 720 மீட்டர். அண்ட் ஜேர்னி டைம் ஈக்குவல் டைம் தானே, போகிறதுக்கும் 18 வர்றதுக்கும் 18. ஸோ இட் இஸ் 18 + 18 இட் இஸ் 36 செகண்ட். இப்போ 36 நம்ம கேன்சல் இட் அவுட் நமக்கு என்ன வந்திருக்கும் 36 டைம்ஸ் ஆஃப் 2 36 2ஆல் பெருக்கினா இஃப் யூ மல்டிப்ளை வித் 2 72 இன்னொரு 0 இருக்குது இட் வில் பிகம் 20. ஸோ நமக்கு என்னது 20 மீட்டர் per second. அப்படின்னா இந்த கேஸில் என்ன நடந்திருக்கு பாருங்கள், டியூரிங் த ஜேர்னி இதுலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன கீ பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள், இந்த டியூரிங் த ஸோ டியூரிங் த ஜேர்னி, டியூரிங்
motion. முக்கியமான point number 1. Displacement during the motion. Displacement. Okay, displacement அப்படின்னு எழுதிக்கலாம். Displacement எடுத்துக்கலாமா? This word displacement எடுத்துக்கோம். Displacement என்னவா இருக்கும்? Displacement can be positive, negative and zero. So positive na enna? Can be positive, negative, zero. Displacement during the motion இந்த மூணுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. பாசிட்டிவ்னா greater than 0 அப்படின்னு கூட சொல்லலாம்ண்ணே. நெகட்டிவ்னா less than 0 அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம யாரை பேசுகிறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி greater than 0 equal to 0. பட் டியூரிங் த மோஷன் டிஸ்டன்ஸ் வந்து என்ன? ஆல்வேஸ் பாசிட்டிவ். பாத் லென்த் வந்து என்ன? பாத் லென்த் டியூரிங் த மோஷன் greater than 0. ஜீரோவாக இருக்க வாய்ப்பே கிடையாது. பாத் லென்த் ஆல்வேஸ் எப்பொழுதும். டியூரிங் மோஷன் அந்த வார்த்தையை சேர்த்துக்கணும். ஆல்வேஸ் டியூரிங் மோஷன். அடுத்து பார்த்தா என்ன வருது? அடுத்து டியூரிங் மோஷன் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? வாட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட்? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி can be equal to the average speed. எப்போ? no change in direction. No change in the direction of motion. பயணத்தோட திசையை மாற்றக்கூடாது. இந்த டைமில் என்ன நடக்கும்? ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ஸ்பீடும் என்னவா இருக்கும்? மேக்னிடியூட் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டியும் மேக்னிடியூட் ஆஃப் த ஆவரேஜ் ஸ்பீடும் என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும். அப்புறம் இப்போ டைரக்ஷன் மாற்றுச்சுன்னா என்ன இருக்கும்? when there is a change in direction, டைரக்ஷன் மாறுச்சுன்னா ஆவரேஜ் வெலாசிட்டியுடைய மேக்னிடியூட் will be lesser than the average speed. ஓகே, லெஸர் எது கம்மியாக இருக்கும்? ஆவரேஜ் வெலாசிட்டி லெஸராக இருக்கும். ஓகே, தேன் ஸ்பீடு. ரீசன் என்ன? காரணம் என்ன? இது ரெண்டுமே ஒரே ஜேர்னி தான். இப்போ ஓ டு பி டு கியூ படுக்குமா, இதுவும் ஓ டு பி டு கியூ தான், இதுவும் ஓ டு பி கியூ. அதே இதில் தான் கம்பேர் பண்ணணும். சரியா? ஏன்? ரீசன் என்ன? ஸோ டைம் இன்டர்வல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. த டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி லெஸர் தேன் த பாத் லென்த். பாத் லென்த்துக்கு என்ன சிம்பிள்? டி. இதுக்கு நம்ம அந்த வெர்டிக்கல் லைன் போட வேண்டாம். ஏன் இங்கே போட வேண்டாம்னா, ஏன்னா டி பாத் லென்த் வந்து ஒரு ஸ்கேலர். சரியா? இது இப்போ எப்போ லெஸராக இருக்கும்? சேஞ்ச் டைரக்ஷன் சேஞ்ச் இருக்கும்போது. டைரக்ஷன் ஹஸ் சேஞ்ச்ட். டைரக்ஷன் ஹேஸ் சேஞ்ச்ட். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு பாயிண்ட் அப்படின்னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? ஸோ magnitude of the average magnitude of the velocity will be lesser than or equal to the speed. Magnitude of the velocity can be lesser than or equal to speed during the motion. அடுத்த பாயிண்ட், magnitude of the average velocity என்னவா இருக்கும்? magnitude of the average velocity can be positive. so magnitude of the average velocity என்னவாலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு? it can be greater than 0, lesser than 0, equal to 0. சரியா? ஏன்? ரீசன் என்ன? பிகாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடைய மேக்னிடியூட் கேன் பி மேக்னிடியூட் போட மேக்னிடியூட்னாலே நம்பர் தானே. ஸோ அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி மேக்னிடியூட் சொல்லக்கூடாது. மேக்னிடியூட்னால நம்பர் வந்துடும்ல, அப்படின்னா எல்லாமே கிரேட்டர் தேன் 0 தான். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி கேன் பி greater than 0, lesser than 0 and equal to 0. because ஏன்னா during the motion the displacement can be greater than 0,
lesser than 0 and equal to 0. இந்த 3 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் எப்பொழுதுமே என்னவா இருக்கும்? 7th பாயிண்ட், ஆவரேஜ் ஸ்பீட் எப்பொழுதுமே டியூரிங் த மோஷன் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆவரேஜ் ஸ்பீட் டியூரிங் த மோஷன் எப்பொழுதுமே கிரேட்டர் தேன் 0. ஏன் ரீசன் என்ன? டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0. எப்பொழுதுமே மோஷன் நடந்துட்டு இருக்குன்னா போயிட்டே இருக்கும், பாதை போயிட்டே இருக்குன்னா அது கிரேட்டர் தேன் 0 இருக்கும். சரியா? ஓகே பீப்புள், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் த வீடியோ till the end. Hope the lecture would have been very informative. Thank you. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கான்செப்ட்ஸ் வந்து டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ எதுக்கு நான் இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா, நீ அங்கே போய் எக்ஸாமில் போய் திணறக்கூடாது, ஷார்ப்பாக டான் அடிக்கணுங்கிறதுக்காக தான். தேங்க்யூ. see you in the next video. நன்றி.